அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறேன், உங்களுக்கு கேக்குதா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து இப்போ ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரிவிஷன் கிளாஸ்னு சொன்னா நம்ம தியரியை வந்து மிச்சம் பேசிக்ல இருந்து ரிவைஸ் பண்ணி அதோட சேர்த்து நாங்க பாஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் செய்வோம். அடுத்த கட்டமா மாடல் பேப்பர் எக்ஸாம் நடத்துவோம். ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிக்குமே நடக்கும். சரியா? உங்களோட டைம்லைன் வந்து கிட்டத்தட்ட வார வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் போகும். முழு முழு யூனிட்டும் வந்து உங்களுக்கு இது செய்யப்படும், விளங்கப்படுத்தப்படும். சரியா? உங்களுக்கு நேரத்தோட சிலபஸ் முடிக்கிறதுக்கான ஏற்பாடும் செஞ்சு தரப்படும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முத எத்தனை தரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். சரியா? இப்ப நீங்க வந்து படிச்சதை ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம், நாலஞ்சு தரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். டெஃபினிட்டாவே நாலஞ்சு தரம் ப்ராக்டிஸ் பண்ற அந்த பிள்ளைக்கு தான் வேகம் ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்றதை விட கூட இருக்கும். ஆன்சருக்கு ஐடியா குயிக்கா வரும் நாலஞ்சு தரம் ப்ராக்டிஸ் பண்ண பிள்ளைக்கு தான். எக்ஸாம்ல இந்த ஸ்ட்ரெஸ் டைம்லையும் ஐடியா வரதுக்கு ஷுவரா ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணா போதாது. ஸோ எக்ஸாம் டைம்ல ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறதுக்கு என்ன சொல்றது, ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறதுன்றதே சாத்தியமான விஷயம் இல்லை. ஸோ நீங்க பல தடவை எல்லா செக்ஷனையும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? சிலபஸை நேரத்தோட முடிச்சிருக்கணும் இல்லையா? சிலபஸை நீங்க நேரத்தோட முடிச்சா தானே பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய தரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு முன்னால சிலபஸ் முடிச்சவங்களுக்கு செய்ய இயலாது. சரியா? ஸோ அந்த ஹெல்ப்பையும் செய்யலாம். நான் தியரி கிளாஸ் நடத்தாட்டிலும் ஒன்று ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டி நான் பிறகு டைம் கிடைச்சா நடத்திடுவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ. ஆல்ரெடி போன வருஷம் இன்டர்ன்ஷிப் நான் செஞ்சு கொண்டதால எனக்கு ஃப்ரீ டைம் கொஞ்சம் குறைய இருந்தது. அதால கிளாஸஸ் எல்லாம் விடுபட்டேன். ஆனா இப்போ ஃப்ரீயா இருக்கிறதால உங்களுக்கு கிளாஸஸ் தொடர்ந்து செய்யக்கூடியதா இருக்கு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடி மெத்தடோட சொல்லித்தாரேன். ஓகே, சும்மா சாதாரணமா எல்லாரும் சொல்லிட்டு போற அந்த அட்வைஸ் இல்லை, ரிசர்ச் பேஸ்ட். சரியா? ஏற்கனவே பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி அதுல வந்த ஒரு முடிவு தான் இது. எப்போ ஒரு ஸ்டூடெண்டால பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியரி விளங்கி இருக்கணும். சரியா? தியரி விளங்குறதுக்கு மிக பொருத்தமான முறை என்னன்னு சொன்னா, அந்த தியரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தரவாரிக்கும். சரியா? அந்த தியரியை நீங்க இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு தரவாரிக்கும். ஸோ நீங்க என்ன செய்யணும்? ஒரு வாரத்தை படிச்சுட்டு நீங்க படிக்கிற டைம்லயே கொப்பியை மூடி வச்சுட்டு எழுதி பார்க்கணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு குறைவான விஷயம் தான் இருக்க போகுது. ஸோ நீங்க அதை இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அதையோ என்ன செய்யறோம், ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி எழுதுங்க. ஸோ அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸை திரும்ப கொப்பியை பார்த்து கிளியர் பண்ணுங்க. திரும்ப இன்னொரு நாளைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி ஒரு 2 தரம் செஞ்சீங்கன்றாலே உங்களுக்கு அந்த தியரி ஃபுல்லா கிளியர் ஆகும். தியரி செஞ்ச உடனேயும் தாமதப்படுத்தாம நீங்க உடனடியா ப்ராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றது. உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஏ லெவல் சிலபஸை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் வடிவாக்காணும். சரியா? அடுத்து நம்ம ரிவிஷன் செய்யக்குள்ளேயே நீங்க விடுபட்ட செக்ஷன் எல்லாம் செஞ்சு 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 வரணும் இந்த ஸ்டெப்ஸ். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு திரும்ப இருக்கா இப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. சரியா? திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்க ஓகேயான்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு ஃபீட்பேக் தரணும். உதாரணமா எக்ஸாம் செஞ்சு விளங்கப்படுத்தணும். ப்ராக்டிஸ் கேள்வியில டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா அது விளங்கப்படுத்தணும். அப்படி ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி தருவாங்களா இருந்தா அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்.
இல்லாட்டி சில நேரம் உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் படிப்பீங்க, கேள்வியும் செய்வீங்க, ஆனா உங்களுக்கே அது சரியான விளக்கமா, அதுதானா விளக்கம்னு சொல்லி ஒரு நுழையில் அமெரிக்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது பிரயோசனம் இல்லை அந்த வகையான பிராக்டிஸ். சரியா? அடுத்தது திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றது. அடுத்தது அந்த பிராக்டிஸ்ல பாஸ் பேப்பரை கட்டாயம் சேருங்க. பாஸ் பேப்பர் இல்லாம நீங்க ஏ எடுக்குன்ற பி எடுக்குறன்றதையே மறந்துடணும். சரியா? பாஸ் பேப்பரை ஒரு 5-6 தடவை செஞ்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸுக்கு ரோசா சார் புக்கை நீங்க வாசிங்க. சரியா? அதுக்கு இப்ப டைம் இல்லாட்டி நான் சொல்ற விளக்கத்தையாவது குறிச்சு வச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விளக்கம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க உறுதிப்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல இருந்த கேள்வி திரும்பவே வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் மாத்திருப்பாங்க. அந்த கேள்விக்கு என்ன விளக்கம்னு தெரிஞ்சா மட்டும்தான் சில நேரம் அந்த கேள்வி எதிர்பார்த்தே போகணும். ஓகே, இந்த வருஷம் எப்படி வந்திருக்கு, எதிர்காலத்துல எப்படி எப்படியெல்லாம் வரலாம் சொல்லி எதிர்பார்த்து போற ஒரு பிள்ளைக்கு தான் ஐடியா குயிக்கா வரும். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். உங்களோட கையில பாஸ் பேப்பரை தந்திருக்குன்னு சொன்னா சாரி, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். இன்னொரு வேலை ஒன்று வந்துட்டு திடீர்னு. ஓகே, சரி. என்னண்டா, பாஸ் பேப்பரை திரும்ப திரும்ப செஞ்சு தரவாக்கிட்டு போயிருங்க பிள்ளைங்க. சரியா? அதுக்குரிய ஹெல்ப்ப, அதுக்கு விளக்கத்தை தார வேலையை நாங்க பார்ப்போம். நீங்க என்னடா திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி தேரம் தொடக்க 4 மணி தேரம் நீங்க பிசிக்ஸ படிங்க. அதுல 2 ஹவர்ஸ் நீங்க புதுசா படிக்கிறத படிச்சாலும், 1.5 ஹவர் படிச்சாலும், மிச்சம் 2.5 ஹவர்ஸ் பழைய பாஸ் பேப்பரை நீங்க திரும்ப திரும்ப செய்யுங்க. சரியா? ஒரு நாள் உங்களை பாஸ் பேப்பர்ஸ் கைவிடாது. இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது, பாஸ் பேப்பர் தான் வந்துச்சு, பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போனதால 40க்கு மேல் எடுக்கையில் மாதிரி. அதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது. சரியா? ஸோ பாஸ் பேப்பரை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்தது, நீங்க நினைக்கலாம் பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூ மட்டும் செஞ்சுட்டு போனா எஸ்ஏ எப்படியும் செஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. இப்ப வார எஸ்ஏ நிறைய வருஷமாவே இப்ப எஸ்ஏஸ் நல்ல கிரகித்தல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் செய்யல மாதிரி. ஸோ எஸ்ஏ செய்யறதுக்கு நீங்க பாஸ் பேப்பரை மட்டும் செய்யணும். வேற எந்த பேப்பரையுமே எஸ்ஏக்கு தொட்டுற வேணாம். சரியா? வேற பேப்பர்ல எல்லாம் பாஸ் பேப்பர் மாதிரி ஸ்டாண்டர்டோட எஸ்ஏ வராது. ஸோ நீங்க எக்காரணத்தை கொண்டு வேற பேப்பருக்கு போக தேவையில்லை. பாஸ் பேப்பரையே திரும்ப திரும்ப செய்யுங்க. 2000ல இருந்து எஸ்ஏ செஞ்சா போதும். அதுக்கு இல்லை நீங்க போக தேவையில்லை. சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் டைம் வேணும். ஒரு நாளைக்கு இப்போதைக்கு நீங்க ஸ்கூல் போவீங்களா இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படிப்பீங்கன்னா போதும் பிசிக்ஸ். மற்ற பாடத்துக்கு மிச்ச டைமை கொடுங்க. பட் என்ன, ஸ்கூல் டைமே வீணாக்க வேணாம். ஸ்டடி லீவ் வர டைம்ல 3 பாடத்துக்கும் குறைஞ்சது 5 ஹவர் நீங்க கொடுக்க வேண்டி வரும். சரியா? பிசிக்ஸ் கொஞ்சம் கூட கொடுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் எடுத்துக்க டைம் எடுக்கிறது தானே. பயாலஜிக்கெல்லாம் ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சா போதும். அது பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கூட டைம் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். சரியா? இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளால நீங்க எப்பவுமே எல்லா பாடத்தையும் படிச்சீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு மார்க்ஸ் குறைய வராது. சரி, இது உங்களை காப்பாற்றும்.
பயப்படாம நீங்க போய் எக்ஸாம் செய்யலாம். சரியா? ஓகே. உங்கள்ட்ட எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பாப்போம் chatல எதுவும் போட்டிருக்கீங்களாண்டு. இல்ல யாரும் ஒன்றும் போடல. எல்லா இடத்துல இருந்தும் வருவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இல்லை சார். ஸோ ஃபைனல் வரைக்கும் கண்டினியூஸ் நடந்துச்சு. நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க. சரி, இன்ஷால்லா. அடுத்தது நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிள்ல நான் 4 to 5:30 தானே செய்ய போறேன். 4 to 5:30. சில நேரம் கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியா தொடங்கும், 3:30 மாதிரி அப்படியும் இருக்கும். சரியா? அடுத்தது போயா டேஸ்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பதில் வகுப்புகள் அப்படி போடலாம். சரியா? ஓகே, சரி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்யணும். என்னடா ஜேகே சார் புக் இருக்கு தானே? ஜேகே சார் புக்ல இப்ப புதுசா புக் வாங்கினாக்கள் சில நேரம் இருப்பீங்க. அந்த புக்ல இப்போ கடைசியா வந்த 2023 2022 அந்த புதுசா புது கேள்விகளும் உள்ளடங்கின கடைசி வருஷம் மிஸ் ஆன பரவாயில்ல, லேட்டஸ்டா வந்த புக்ல புக் யாரும் வச்சிருப்பீங்க. இணையதளத்துல 2019 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏழுமா இருந்தா எனக்கு பர்சனல் ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த என்கிட்ட மிஸ் ஆகிற பேஜஸை மட்டும் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா மற்ற பிள்ளைகளுக்கும் அது ஹெல்ப்பா இருக்கும். நானும் லேசா கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இப்போ 2019 அங்கே ஒரு 2 பக்கம் தான் வரும். ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு 2 போட்டோ தான் உங்களுக்கு எடுத்து அனுப்பக்கூடியதா இருக்கும். ஆனா அது பெரிய நன்மையான காரியமா வரும். சரியா? நான் வந்து உங்களை வாங்கத்தான் சொல்லுவேன். ஏழும்டா ஜேகே சார் பாஸ் பேப்பர் புக்கை வாங்குங்க. அப்படி அந்த டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுல எனக்கு லேசிக்காக வேண்டித்தான் இந்த போட்டோஸை கேட்கிறேன். நீங்க பயப்பட தேவையில்லை. நான் ஜேகே சார்ட்ட அனுமதி எடுத்துட்டேன்னா நான் அவரோட கதைச்சி அவர் எனக்கு அனுமதி தந்திருக்கார் இப்படி யூஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்க அதை பிரிண்ட் எடுத்து பாவிக்க வேணாம். ஓகே, இதுல பார்த்து படிக்கிறதுக்காக வேண்டி மட்டும் நான் தரேன்னா ஓகே. நான் படிப்பிக்க உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, அது புக்கை வாங்குறது ஒண்ணுதான், நீங்க போட்டோ காப்பி அடிக்கிறது ஒண்ணுதான் ஒவ்வொரு செக்ஷனா. சரியா? ஸோ புக்கை வாங்கினீங்கன்னா அவருக்கும் அவர் செய்யற அந்த சேவைக்கு ஒரு இதா இருக்கும். பெருசா உங்களுக்கு செலவு போகாது. ஒரு 200 300 400 தான் ஒவ்வொரு புக்கும் வரும். ஆனா அதுல அந்த பெருமதி வந்து உண்மையாவே அதை விட கூட. சரியா? ஓகே, நீங்க வேற பாஸ் பேப்பர் தொகுப்பு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு கருவியா தான் அவர் பாஸ் பேப்பர் தொகுப்பை பாவிக்கிறேன். சரியா? ஓகே, இப்ப நம்ம நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்தை வெரி வெரி பேசிக்ல இருந்து நம்ம படிக்க போறோம். சரியா? நேர்கோட்டு இயக்கத்தை மிச்சம் பேசிக்ல இருந்து நம்ம படிக்க போறோம். நேர்கோட்டு இயக்கம் தான் நேர்கோட்டுல நடக்கிற இயக்கம். அது நேர்கோட்டுல நடக்கிறன்னு சொன்னா என்ன அர்த்தம்டா, திசை வந்து ஒரு ஒழுங்கான திசை ஒரு நேர்லயே போயிட்டு இருக்கு. இல்லாட்டி வளைவா இருந்தா ஒரு வளைவுலயே போயிட்டு இருக்கு. சரியா? இதுவும் ஒரு விதமான நேர்கோட்டு இயக்கம் தான். நேர்கோட்டுல போறதும் வளைஞ்ச ஒரே போக்குல போறதும் நேர்கோட்டு இயக்கம் தான். அதுக்கும் அதே சமன்பாடுகளை பாவிக்கலாம். ஆனா திசையை மாத்தி மாத்தி ஜிக்ஸாக்ல போனா பாவிக்க முடியாது. சரியா? ஏதாவது ஒரு போக்குல இருக்கணும் அது. இப்ப நான் காட்டியிருக்கிறது ஒரு பொருள். அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி இந்த தானத்துல 0 காணப்படுது. நான் அந்த அந்த டைமை வந்து t=0 சொல்லி எடுத்துக்கொள்றேன்னா இந்த டைம் வந்து t=0. அது ஓய்வுல இருக்கணும் வெப்பம். அப்புறம் அந்த பொருளுக்கு ஒரு வேகம் கிடைக்குது. அந்த வேகத்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு மாறா வேகம் வச்சுக்கொள்ளுங்க. மாறா வேகத்தோட அந்த பொருள் இப்படி வந்து இன்னொரு தானத்தை அடையுது. இது t=t ஒரு நேரம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த டைம்ல இடப்பெயர்ச்சி எஸ். இவ்வளவு நேரமும் அவர் அடைஞ்ச இந்த தூரம் தான் இடப்பெயர்ச்சி. சரியா? அவ்வளவு நேரமும் அது ஒரு மாறா வேகத்துல
திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி மாறாவகத்துல போய் திடீர்னு நின்று சொல்லி வைங்க. சரியா? சோ இப்போ இந்த இயக்கத்துல திசை வந்து இடப்பக்கம் நோக்கி, அதான் வேகத்தின் திசையாகவும் இருக்கும். வேகத்தின் திசை இடப்பக்கம் நோக்கி, இடப்பக்கம் நோக்கி மாறாவகம் இந்த பொருளுக்கு காணப்படுது. அதுக்கு வேக நேர வரைவு வரையிட்டோம்னா இடப்பக்கத்தை பிளஸ் எடுக்கிற பிள்ளைகள் வேக நேர வரைவுல பிளஸ் பக்கம் மாறாவகத்தை காட்டுவீங்க. அப்படி சரியா? இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் வரையிட்டோம்னா நல்ல விலை கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சியில திசை தீர்மானிக்கப்படுறது இந்த ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து அதுல நிலையை பொறுத்து. உதாரணமாக இடப்பெயர்ச்சி வலது பக்கம் பிளஸ் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் எங்க இருந்தாலும் இடப்பெயர்ச்சி பிளஸ் தான். இந்த பக்கம் இருந்த அந்த பொருள் எங்களை இயங்கினாலும் இயக்க திசையை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அது எங்கால பக்கம் கிடக்கு இடத்தை பொறுத்து நாங்க திசையை சொல்றேன். இடப்பக்கத்தை பிளஸ் எடுக்கிறார், வலப்பக்கத்தை பிளஸ் எடுக்கிறார்கள், இடப்பக்கத்தை மைனஸ் எடுப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் இப்படி வரும். நான் இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், அங்க இருந்து இடப்பெயர்ச்சி சீராக கூடி 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 போய் இறுதியாக ஒரு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு அங்கேயே நின்றுட்டு. சரியா? சோ இதான் வேகம் இடப்பெயர்ச்சிக்கான அடிப்படை விளக்கம். இப்ப பாருங்க, இந்த சிச்சுவேஷன் ஒரு பொருள் இங்க இருந்து இப்படி வருது, சீரான வேகத்தோட வருதுன்னு எடுங்க. அதுல கடைசி பொசிஷன் இவ்விடத்தை வருது. சரியா? சோ இப்படி வரும்போது இவருக்கு இந்த ஆப்ஜெக்டுக்கு இந்த பொருளுக்கு நம்ம இப்பயும் இந்த திசையிலான இயக்கத்தை பிளஸ் எடுக்க போறோம். வேகத்துல இஞ்சல பக்கம் பார் இடப்பெயர்ச்சிய பிளஸ் எடுக்க போறோம். சரியா? இடப்பக்கம் வலப்பக்கம் நோக்கிய வேகத்தை பிளஸ் எடுக்க போறோம், வலப்பக்க இடப்பெயர்ச்சிகளையும் பிளஸ் எடுக்க போறோம். அப்படி எடுப்பமாக இருந்தால் இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் வேக நேர வரைக்கும் எப்படி வரும் வரைஞ்சி காட்டுங்க. நீங்க ரஃப் ஷீட்ல வரீங்க. சரியா? வேக நேர வரைக்கும் எப்படி வரும்? Anybody? சின்ன கேள்விதான், சொல்லிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடு. ஓகே, வரைக்கும் பிளஸ் பக்கம் வருமா மைனஸ் பக்கம் வருமா? வெரி குட், மைனஸ் பக்கம். என்ன சொன்னா வேகம் இங்க இடப்பக்கம் நோக்கி காணப்படுது. சோ வரைக்கும் நம்ம கதிர் திசை வலப்பக்கத்தை தானே நம்ம பிளஸ் எடுக்கிறோம். சோ வரைவு மைனஸ் பக்கம் இப்படி வரும். சரியோ? மாறாவகம் வருவாரு, அது அப்படியோ இங்கல பக்கம் தானே இயங்குது. இங்கல பக்கம் இந்த இடப்பெயர்ச்சி 0 தாண்டி இங்கல வந்தாலும் வேகத்துல திசை மாற போறல. சரியா? ஓகே, இடப்பெயர்ச்சி எப்படி வரும்? ஆரம்பத்துல ஒரு பிளஸ்
பக்கம் இருக்கிறதால பிளஸ் இடப்பெயர்ச்சி அது அப்படியோ குறைஞ்சி 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 ஜீரோக்கு வந்து திரும்ப அடுத்த பக்கம் மைனஸ் பக்கம் வந்து சேருது கடைசியா. சரியா? இப்படி வரும். அவ்வளவுதான். இதுல பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இந்த அடிப்படை விளக்கம் இல்லாம நீங்க சும்மா சும்மா பிள்ளை விடுவீங்க. சரியா? நான் எப்படின்னு சொல்லி கேள்விகள் கொஞ்சம் செஞ்சு காட்ட பிள்ளைங்களுக்கு சொல்றேன்னா. சரி, இப்போ குயிக்கா இயக்க சமன்பாடுகளை பார்ப்போம். இப்படியே ஒரு நேர்கோட்டு இயக்கம். ஆரம்ப வேகம் உன்னோட ஆரம்பிக்குது. ஆரம்ப வேகம் u, இறுதி வேகம் v-ஆ போகுது. எவ்வளவு டைம்ல பாருங்க, ஒரு t நேரத்துல எடுப்போமே. ஓகே, இப்படியான ஒரு இயக்கத்துல எப்படி நீங்க இயக்க சமன்பாடுகளை சொல்லிடும்? ஓகே, அதுக்கு முதல் ஒரு சில டெபினிஷன் சொல்றேன். வேக மாற்று வீதம் தான் ஆர்முடுகள். சரியா? வேக மாற்று வீதம் ஆர்முடுகள். சோ இந்த வேக நேர வரைவிட படித்திறன் தான் ஆர்முடுகள். படித்திறன். அது போல இடப்பெயர்ச்சின்னு சொல்றது இந்த வேக நேர வரைப்பு எக்ஸச்சட் ஆக்குற பரப்பு. சரியா? படித்திறனுக்கு நீங்க எப்படி கோவில் எழுதலாம்னு சொன்னா வை வித்தியாசம், அதாவது இதான் வை வித்தியாசம். இந்த நேர ஆயிடைக்கு எக்ஸ் வித்தியாசம். ஸோ ஏ சமன் வை வித்தியாசம் v மைனஸ் யூன்னு வரும் ஓவர் டீன்னு போடலாம். இதுல இருந்து நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா v சமன் u சக ஏடின்ற சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்த பரப்பு. இது சரிவகன்ற வகையில பரப்பு உங்களுக்கு வேகத்தை தரும். சாரி, பரப்பு உங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரும். ஸோ எஸ் சமன் சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை கீழே 2 தர டி. இதுவே ஒரு நியம வாய்ப்பாடு தான். சரியா? பாருங்க பிள்ளைகள், ஆனா மேல உள்ள எந்த சமன்பாட்டுல இருந்து நம்ம சொல்லிடும் டி சமன் b மைனஸ் யூ ஓவர் ஏன்னு சொல்லி அந்த டீய இங்க கொண்டு பிரதிட்டீங்கன்னு சொன்னா எஸ் சமன் v பிளஸ் யூ ஓவர் 2 அது டீக்கு பதிலா v மைனஸ் யூ ஓவர் a. ஸோ பிரதியிடப்படும் உங்களுக்கு v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as என்ற சமன்பாடு கிடைக்கப்படும். அதே போல இங்க விக்கு v சமன் u சக at பிரதியிட s சமன் எப்படி வரும்? v க்கு பதிலா u பிளஸ் 80 போட போறோம். பிளஸ் இன்னொரு u அங்க ஏற்கனவே கிடக்கு, இதுல 2 கரெக்ட். சோ இதுல இருந்து s சமன் ut பிளஸ் half 80 ஸ்கொயர் வருவார். சரியா? சோ இந்த 4 சமன்பாடுகள் தான் உங்களுக்கு தரப்போற நியம வாய்ப்பாடு. இந்த சமன்பாடுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும்தான் பயன்படுத்தலாம். இதை தவிர வேற எந்த சமன்பாடுமே உங்களுக்கு நேரடியா பயன்படுத்த முடியாது. எண்ணாம் செகண்ட் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்துல படிப்பிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தேவையில்லை. சரியா? உங்களுக்கு இப்ப மறந்து மிதிக்கும் உண்டு, இன்னொன்று அது யூஸும் ஆகும். அதெல்லாம் நல்லா டைம் இருக்கக்குள்ள மெதுவா நம்ம படிப்போம்னு சொல்லி படிக்கிறது தான் அது. சரி, அப்பானே நீங்களும் கிளாஸுக்கெல்லாம் வருவீங்க, அதால படிப்பிக்கிற. அப்போ இல்லாட்டி போய் சொல்லுவீங்க எங்களோட சார் 2ஆம் செகண்ட் படிப்பிச்சோம், உங்களோட சார் படிப்பிக்கல அப்படின்ட்டு. அப்ப அதால படிப்பிக்கிற. சரியா? மற்றபடி அதெல்லாம் ஒன்றுக்குமே தேவையில்லை. சரியா? ஓகே, நான் அதாவது இதுக்காக படிப்பிக்கிறேன். இல்லை, இந்த 4 தெரிஞ்ச போதும் இதை வச்சு எந்த கேள்விக்கும் விடை அளிக்கலாம். பிறகு என்னத்துக்கு மொத்த சமன்பாடு. ஸோ இப்போ இந்த 4 சமன்பாடு உங்களுக்கு தரவா இருந்தா நீங்க டிரெக்டா நீ எம்சிக்யூ செய்ய தொடங்கலாம். சரியா? எம்சிக்யூஸ்ல நம்ம வேற வேற தியரிகளை பார்த்துட்டு போவோம். அதுக்கு முதல் கிராஃப் கொஞ்சம் படிக்கணும். பட் மெயினான தியரிகள் இவ்வளவுதான்.
சரியா? இப்ப இதுல புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்னு சொன்னா ஏக்கு பதிலா நீங்க போட வேண்டியது ஜிஏ. ஏ சமன் ஜி கீழ் நோக்கி காணப்படும் புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துல. எப்பவுமே கீழ் நோக்கி தான் காணப்படும். சமன்பாடு நீங்க மேல் நோக்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா மைனஸ் போடணும். சரியோ? சாய்தளம் வழி இயக்கம் படிப்போம். உராய்வற்ற சாய்தளங்கள் நம்ம இயக்கம் படிக்கிற அந்த உராய்வற்ற சாய்தளங்கள்ல ஆர்முடுகள் எப்படி காணப்படும் சொல்லுங்க. எம்ஜி எப்படி காணப்படும்? எம்ஜியோட பிரித்த கூறுதான் சாய்தளம் வழி எரிப்பார். எம்ஜி சொல்லுங்க. சைன் தீட்டா. சோ இங்க ஆர்முடுகளுக்கு பதிலா நீங்க ஜி சைன் தீட்டா போடுவீங்க. அவ்வளவுதான். அது போல இதே சமன்பாடுகளை நீங்க விரியத்துல பாவிப்பீங்க. விரியம்னா ஒரு குறித்த கோணத்துல ஒரு பொருள் ஒன்று விரியப்படும் போது பெறப்படுற பாதை. சரி. சோ வேகம் கொடுப்பட்டா பிடையோட அமைக்கிற கோணம் தீட்டான்னு சொன்னா பிடைக்கூறு வி கொஸ் தீட்டாவா இருக்கும், நிலைக்குத்து கூறு வி சைன் தீட்டாவா இருக்கும். சரியா? பிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நாங்க சமன்பாடுகளை பாவிப்போம். சரியா? அது ரெண்டும் தனித்தனியா தான் பாவிக்கிறேன். கிடை நிலைக்குத்து ரெண்டுக்கும் பொதுவா சமன்பாடு ஒன்றும் இல்லை. நிலைக்குத்தாக சமன்பாடுகள் ஒரு சிலது பாவிக்கலாம், கிடையாக சமன்பாடுகள் ஒரு சிலது பாவிக்கலாம். நிலைக்குத்தா பாவிக்கும் போது ஜிக்கு பதிலாக புவியீர்ப்பு நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோம். சரியா? கிடையாக பாவிக்கக்குள்ள ஜி ஒன்றுமே வரா, ஆர்முடுகள் ஒன்றும் வராது. சரியா? சரி. உங்களுக்கு 3 கேள்வி போட்டிருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமன்பாடுகள் பாவிச்சு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஆன்சர் போட்டிருக்கேன். அந்த ஆன்சர்ஸை நீங்க செக் பண்ணலாம். சரியா? ஸ்கிரீன்ஷாட். தேவண்டா மட்டும் தேவரடி. ஓகே. பேசலாமா? என்ன? நான் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நீங்க நோட் சொல்லலாம். அதெல்லாம் எப்படி எடுக்கிறது இப்ப? விலங்கல இப்ப நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தானே, அதை எழுதிடலாம். ஓ, அதை நான் காப்பி பண்ணிடலாவா? உங்களுக்கு எழுதி கொள்றதுக்கு டைம் வேணும். ஓ சார், இல்லாட்டி அந்த பிடிஎஃப் சரியா அனுப்பி கொண்டு. ஓ, பிடிஎஃப் அனுப்புறேன். அது ஈஸி. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, நாங்க டைமையும் சேவ் பண்ணிடுமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராஃப்ஸை படிப்போம். அடுத்ததா கிராஃப்ஸை நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல நிறைய செக்ஷன் விளங்குற மாதிரி. பிள்ளைகள் கிராஃப்ஸ்ல நீங்க விளங்க வேண்டிய மிக முக்கியமான கான்செப்ட் வந்து படித்திறன். படித்திறன் கான்செப்டை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிராஃப்ஸ் எல்லாத்தையுமே லேசா செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. இங்க நாங்க படிக்கிற கிராஃப்ஸ் வந்து எஸ்டி கிராஃப், பிடி கிராஃப், ஏடி கிராஃப். பிறகு நீங்க மின்புலம் படிக்கக்குள்ள படிப்பீங்க அழுத்த தூர வரைவு, வி டிஸ்டன்ஸ் கிராஃப், மின்புலச்சரிவு தூர வரைவு சொல்லி படிப்பீங்க. அடுத்து பாய நேர வரைவு, நீங்க காந்தப்புலம் படிக்கக்குள்ள பாயமாற்ற வீதம், நேரத்தோட மாறுற வீதம், நேர வரைவு, மின் இயக்க விசை, மின்னியக்க விசை இஎம்எஃப் போடும். இது போட்டமே வெர்சஸ் நேர வரைவு. இந்த வரைமுறை நீங்க படிப்பீங்க தானே? அப்படி படிக்கக்குள்ள இந்த தியரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எந்த அளவுக்கு சொன்னா பாருங்க. எஸ்டி கிராஃப்ல படித்திருந்தானே விடி கிராஃப்.
VT கிராஃப்ல படித்திறன் தான் AT கிராஃப். அதை போல அழுத்த தூர வரைபுற படித்திறன் தான், அதுக்கு பேர் அழுத்த படித்திறன் நாங்க சொல்றது, அதுதான் மின்புலச்சரி வரி. சோ இந்த வரைபுற படித்திறன் தான் இந்த வரைபுற. ஆனா என்ன பிளஸ் மைனஸ் மாறி போடுறது, அது பிறகு நீங்க படிப்பீங்க. அது போல இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த வரைபுற படித்திறன் தான் இந்த வரைப்பும் இந்த வரைப்பும். காந்தப்பாய மாற்ற வீதம் தான் மின்புலச்சரி வரி, மின் இயக்க விசை அறிக்கை. சோ இந்த கான்செப்ட் சரியா விளங்குனா இந்த யூனிட் ரெண்டையும் உங்களுக்கு லேசா படிக்கலாம். அதுல கிராஃப் கேள்வி ஒரே வார, சோ லேசா நீங்க செய்யலாம். சோ படித்திறன் கான்செப்டை நாங்க முதலாவது தெளிவா விளங்கும். சரியா? படித்திறன்னா பேசிக்கா என்னத்தை சொல்லுதுன்னா, ஒரு காரணியோட இன்னொரு காரணி எப்படி மாறும், என்ன வீதத்துல மாறும்ன்றத உங்களுக்கு சொல்லும். சரியா? சோ அதான் படித்திறன். ஒரு காரணியோட இன்னொரு காரணி எப்படி மாறும்ன்றத சொல்றது. சரியா? இப்ப நாங்க சும்மா உதாரணத்துக்கு ஒரு வரைவு எடுப்போம். ஒரு எஸ்டி கிராஃபையை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரியா? எஸ்டி கிராஃப்ல நம்ம நேர்கோடு தானே, நீங்க எந்த ரெண்டு புள்ளிகள் ஆள்கூர் எடுத்து படித்திறன கிடைச்சாலும் எல்லா இடத்தையும் படிக்கணும்னா தான் வரும். நாங்க வளமையா தூரத்துல எடுக்கிறேன், இதுதானே? சரி, இந்த புள்ளியில எடுப்போம். இந்த புள்ளியில நாங்க நேரத்தை x1 எடுப்போம், இந்த புள்ளியில நேரத்தை x2 எடுப்போம். அதே போல y-அச்சுல இங்க இடப்பெயர்ச்சியை y2 எடுப்போம், ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சியை y1 எடுப்போம். சரியா? நீ சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஏன்னா படித்திறன்னு சொன்னா y வித்தியாசத்தின் கீழ் x வித்தியாசம் படிச்சிருக்கீங்களா? எஸ். சோ படித்திறன் எம்மண்டு போடுறது அது y வித்தியாசத்தின் கீழ் x வித்தியாசம். அது y வித்தியாசம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா y2ல இருந்து y1 கழிச்சு வருதுன்னா y வித்தியாசம் மாதிரி. சோ படித்திறன் சமன் y2 மைனஸ் y1 வரப்போகுது. சரியா? அது போல x வித்தியாசத்தை பாருங்க, இங்க x2ல இருந்து x1 கழிச்சு தான் எங்களுக்கு வரப்போகுது. சோ x2 மைனஸ் x1 சொல்லி அவர் எங்களுக்கு வருவார். இப்ப நல்லா பாருங்க, y2 மைனஸ் y1 இந்த படத்துல நீங்க குறிக்கலுமா? எஸ், ஈஸியா குறிக்கலாம். ரைட்? சோ இதை நீங்க எப்படி வடிவ கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு செஞ்சு இப்படி எடுத்தீங்கன்னா, இந்த இடைவெளி தான் y2 மைனஸ் y1. இந்த இடைவெளி என்ன வரைக்கும்? x2 மைனஸ் x1 வரைக்கும். அது உங்களுக்கு வடிவ விளங்குதுதானே? எஸ். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு கோணம் தீட்டாவை கற்பனை செஞ்சீங்கன்னா, இந்த தீட்டா சார்பா இந்த விகிதத்துக்கு எதுவும் பேர் வைக்கலுமா? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்ப தீட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் தான் எதிர்பக்கம், இந்த பக்கம் தான் அயற்பக்கம். அப்ப இந்த விகிதம் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம்ன்ற விகிதம். அதுக்கு பேர் என்ன? tan தீட்டா. சோ இனி நீங்க A லெவலுக்கு வந்துட்டீங்க. இனி நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா தான் படித்திறனை பத்தி கதைக்கணும். படித்திறன் என்பது வரைப்பு x அச்சோட அமைக்கிற கோணத்தின், நீங்க x அச்சு இங்க கிடைக்கேண்டு, ஆனா அப்படி இல்ல, x அச்சை நம்ம எந்த இடத்துலயும் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இந்த கோட்டுக்கு சமாந்தரமா இன்னொரு கோட வரையலாம். வரைஞ்சிருக்கேன், இதுவும் இதுவும் சமாந்தரம் தானே. சோ இந்த தீட்டா அந்த வரைப்பு மைக்ஸை நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கதைக்காத டைம்ல. இந்த வரைப்புல இந்த இடத்த நான் அந்த கோடை கீறி பார்த்திருக்கேன் பாருங்க. இந்த கோணம் தான் தீட்டா. சோ நான் சொல்லுவேன், வரைப்பு எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம், எக்ஸ் அச்சு விடத்தை கீறி பார்க்கிறேன், எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம். நீங்க கேட்கலாம், இப்ப இது வராது அஞ்சல பக்கமும் வரையலாமே. அப்படி இல்ல,
வரைவு எக்ஸ் அச்சோட நேர் எக்ஸ் திசையில் அமைக்கும் கோணம். இப்படி வரைவு கிடக்குன்னு சொன்னா எக்ஸ் அச்சை நீங்க இப்படி வரைறீங்கன்னு சொன்னா ஓகே, எக்ஸ் அச்சுல இதானே பிளஸ் பக்கம், இதானே மைனஸ் பக்கம், நேர் திசையில் அமைக்கிற கோணம் தான் நாங்க இங்க கருதுறது. இந்த பக்கம் அமைக்கிறது இல்லை, அது நம்ம பாக்குறோம். நேர் திசையில் அமைக்கும் கோணம். இதுல படித்திறனுக்கு நம்ம என்ன வரைவிலக்கணம் சொல்லலாம்? படித்திறனுக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லலாம்டா? வரைவு நேர் எக்ஸ் அச்சுடன், சாரி, வரைவு எக்ஸ் அச்சுடன் நேர்த்திசையில் அமைக்கும் வலஞ்சுழி அமைக்கிற கோணம் மட்டும் சொல்லலாம் தானே வரைபோது. அப்படின்னு சொல்லலாம். செலவுல இங்க இருந்து வளஞ்சொலி பார்க்கணும், அதால அப்படி சொல்றல்ல. நேர்த்திசையில் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம். சரியா? நீங்க வளஞ்சொலியான்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த வரைப்புல இருந்து கோணம் பாப்பீங்கன்னா ஓகே. சரியா? ஓகே. சோ இப்ப இந்த டேனை பத்தி மட்டும் படிச்சா போதும்டாப்பா. டேன் எப்படி மாறும், தீட்டாவோட டேன் தீட்டா எப்படி எப்படி மாறும், அது உங்களுக்கு ஏற்கனவே படிப்பிக்கப்பட்டுட்டு நிறைய இடங்கள்ல. தீட்டாக்கும் டேன் தீட்டாக்கும் இடையிலான தொடர்பு. இப்ப நீங்க இடைவெளி நிரப்ப போறீங்க. மெட்ஸாக்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை பிடிக்கிறேன். நீங்க சொல்லணும் இது. சரி, தீட்டா 0வா இருந்தா, தீட்டா 30 பாகையா இருந்தா, தீட்டா 45 பாகையா இருந்தா, தீட்டா 60 பாகையா இருந்தா, தீட்டா 90 பாகையா இருந்தா, tan தீட்டாக்கு என்னென்ன வருமானம் வரும் நிரப்புங்க. ஆ, 180 போதேவை, 120, 135, 100 எத்தனடா 50, 8. சொல்லுங்க அப்போ. யாரும் மெட்ஸாக்கள் இருக்கிறது இல்ல? நீங்க லீவ் ஆகிறாதீங்க பயத்துல. அகமட், நீங்க மெட்ஸா? இல்ல சார், பயோ. பயவா. ஸ்டென்லி? ம், வேற யாரும் இல்லையா? பொம்பளை பிள்ளைகள் மெட்ஸ் படிப்பீங்க சம்டைம்ஸ். சரி, பயோ படிச்சா பாரு, நானும் பயோ தான்டா, சொல்லுங்கடா. tan 0 என்ன? 0 சார். 0. குட். நீங்க பயோவா? ஓ சார். பாருங்க, பயோ வீராங்கனி. 30 பாகைக்கு 1/3. 1/3. குட். 45 1. 1. 60 3. √3. 90 முடிவிலி. முடிவிலி. 120 அது வந்து 60க்கு பார்க்கும். 60 மாதிரி.
மைனஸ்ல வரும், ரைட்? ஓ எஸ். 135 -2 -1. 150 -1/3. 180 0. சரியா? நான் இதை டீப்பா சொல்லி தரேன் உங்களுக்கு, அது கடைசியில சிம்பிளிஃபை ஆகி வரும். சரியா? டீப்பா படிச்சா உண்மையாவே ஒரு நாளும் டவுட்டுகள் வராது. அதான் நான் டீப்பா படிப்பிக்கிறேன். ஓகே, அது நீங்க விலகி கொள்ளுங்க. டீப்பா படிப்பிச்சா குயிக்கா பிடிச்சிருவீங்க. பிறகு உங்களுக்கு டவுட் வந்தா நீங்களே விளக்கத்தை தேடிக்கொள்ளீங்க. இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு மெட்ஸாக்கள் ஒரு வரைவு வரைவாங்க. சரியா? எப்படின்னா இப்படி 90 வரைக்கும், இப்படி 90ல ஒரு கோட்டை போட்டு வச்சு கொள்றப்படி, இது தீட்டா, இது டேன் தீட்டான்னு சொல்லி அந்த வரைவு வரைவாங்க. இது 180. இந்த வரைவு யாருக்கு தெரியுமா பிள்ளைகள்? இப்படி வரும். பாருங்க, இப்போ 0 to 90 கூர்ங்கோணங்கள், 90ல 180க்கு நம்ம சொல்றது விரிகோணங்கள். பாருங்க, இங்க கூர்ங்கோணங்களுக்கு இந்த பெருமானத்துல நீங்க பார்க்கலாம், தீட்டாவை கூட்ட 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 tan தீட்டாட பெருமானம் கூடும். கூடுது பாருங்க, கூடிட்டு போகுது. ஆகவே படித்திறன் கூடும். பாருங்க, 0 விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட. 1/3 1/3 அடுத்த முடிவில்ன்றது ஆக பெருசி, ரைட்? சோ பெருமானத்தை கோணத்தை கூட்ட கூட்ட tan பெருமானம் கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லி நாம சொல்லலாம். சரியா? இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது? விரிகோணங்களுக்கு tan பெருமானம் மைனஸ்ல வரும். சோ விரிகோணங்கள் எக்ஸ் அச்சோட அமைக்கப்பட்டா படித்திறன் மைனஸ்ல வரும். சரியா? மைனஸ்ல வரும். பெருமானத்தை பார்க்கல, 90க்கு முடிவிலியா இருக்குது, 180க்கு 0க்கு வந்துருது. பெருமானம் என்ன செய்யுது? மைனஸ்ல குறையுதா கூடுதா? கமான், பாருங்களேன், முடிவிலியை விட இது பெருசு, சின்னது. அதை விட 1 சின்னது, 1 விட இது சின்னது, இதை விட 0 சின்னது, ரைட்? சோ பாருங்க, நான் சமரைஸ் பண்ணித்தானே உங்களுக்கு. 0 to 90 தீட்டா அதிகரிக்க tan தீட்டா பிளஸ்ல அதிகரிக்கும். சரியா? இப்ப படித்திறனும் பிளஸ்ல அதிகரிக்கும் சொல்லலாம். படித்திறனும் பிளஸ்ல அதிகரிக்கும். 90 தொடக்கம் 180 பாக வரைக்கும் தீட்டாவை அதிகரிக்க tan தீட்டா மைனஸ்ல இருக்கும். ஆனா தீட்டா கூட கூட tan தீட்டா குறையும். சரியா? படித்திறனும் மைனஸ்ல குறையும். இந்த சமரியை நீங்க விளங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த வரைகை நீங்க மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் வந்துடும். எக்ஸாம் டைம்ல என்ன குழப்பினாலும் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் கடைசியில. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். எப்பவுமே ஒவ்வொரு கேள்விக்கும் கிளியர் கான்செப்ட் மண்டையில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஆன்சர் பண்ணலாம். சும்மா பாடமாக்கிட்டு போய் ஒரு நாளே நீங்க ஆன்சர் பண்ணிக்கொள்ள மாட்டீங்க. பிசிக்ஸ்ல அப்படி இயலாது. சரி, இப்ப நம்ம கான்செப்ட் விளங்கணும். திரும்ப ஒரு கதை பாருங்க. கூர்ங்கோணங்களுக்கு கோணம் அதிகரிக்க tan தீட்டா அல்லது படித்திறன் பிளஸ்ல கோணத்தோட சேர்த்து அதிகரிக்கும். விரிகோணங்களுக்கு கோணம் அதிகரிக்க tan பெருமானம் மைனஸ்ல குறைவடையும். சரியா? இப்போ நான் ஒரு சில வரைப்புகள் தாரேன். அந்த வரைப்புகளுக்கு நாங்க படித்திறன் எப்படி வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? முதலாவது பேசிக்கான ஒரு வரைப்புக்கு போக வேணும். நம்மட பழக்கப்பட்ட வரைப்பு
என்னட்ட யாரும் தயவு செஞ்சு ஏன் இது உற்பத்தியில இருந்து வரல அது இதை கேட்காதீங்களா. பிசிக்ஸ்ல இப்படி வரைப்பு கேள்வியில ஒரு நாளும் அது உற்பத்தியில இருந்து வருதா இது பாக்குறதில்ல. அது அதுக்குரிய கேள்விகள் சிலது இருக்கு ப்ராக்டிகல்ஸ்ல பார்ப்போம். இப்படி வரைப்பு மாத்திர கேள்விகள்ல உற்பத்தியில இருந்து வரணும் இல்ல, சும்மா அந்த வரைபட வடிவத்துக்கு தான் மார்க்ஸ். சரியா? ஓகே. சோ இப்ப இந்த எஸ்டி கிராஃபுக்கு நாங்க எப்படி பிடி கிராஃப் கீழ போறோம். சரி பாருங்க, எஸ்டி கிராஃப படித்திறன் தானே விடி கிராஃப். சோ படித்திறன் எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா போதும். ஜூம் பண்ணுவோம். சோ நீங்க ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும். அதாவது பிளஸ்ஸா மைனஸா, அடுத்தது கூடுதா இன்க்ரீசிங் ஓ டிக்ரீசிங், இல்லாட்டி மாறாம இருக்கா. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான். பிளஸ் இல்லாட்டி மைனஸ், கூடுதா குறையுதா, இது அவ்வளவும் தெரிஞ்சிருந்தா வர அங்காளங்களை பிடிக்கலாம். வரைப்புல நீங்க தான் எக்ஸ்பர்ட், வரைப்புகளின் ஐன்ஸ்டீன். சரியா? பாருங்க, இப்ப முதலாவது நாங்க எப்படி பாக்குறோம்னா 2 இடத்துல 3 இடத்துல பாக்கணும் கோணத்தை. இப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ் அச்சை கட் பண்ண செஞ்சு பாக்குறேன், கோணம் ஒரு தீட்டா வருது. திரும்ப இன்னொரு இடத்தையும் எக்ஸ் அச்சை கட் பண்ண செஞ்சு பாக்குறேன். உங்களுக்கு வடிவா தெரியும், இது ஒரு நேர்கோடுன்றதால, இது ரெண்டும் சமாந்தரம்ன்றதால இந்த 2 கோணங்களும் என்ன வகையான கோணம்? 9ஆம் ஆண்டு கூர்கோணமா என்னன்னு சொல்றாரு? அது ரெண்டு சமனா வரதுக்கு என்ன காரணம்? ஒத்த கோணம். வெரி குட். சோ அப்படி நம்ம பேர் வச்சிருக்கோம்னா ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம் எல்லாம். ரைட். அது அந்த ஒத்த கோணம் தான் இவங்க கூர்கோணம். எஸ், பட் ஒத்த கோணம்ன்றதாலதான் இவங்க 2 பேரும் சமன். சோ மாறல கோணம். சோ கோணம் மாறாட்டி அதுல tan பெருமானமும் மாறாது. சோ இங்க படித்திறன் மாறல, அதே நேரம் கூர்கோணம் என்ற வகையில படித்திறன் பிளஸ் மாறாது. சரிதானே? அப்ப என்ன செய்யற, பிடி கிராஃப்ல பிளஸ்ல மாற அமைக்கணும். இதுல படித்திறன் பிளஸ்ல மாறாட்டி விடியும் பிளஸ்ல மாறாது. பிளஸ்ல மாறாம இப்படிதான் இடுற. சரியா? ஓகே. இப்ப 2ஆம் கேள்வி பாருங்க. நம்ம கொஞ்சம் இதை கீறி வைப்போம், ஏன்னா ஒவ்வொரு கீறி கீறி கீறி. சரியா? இப்ப இப்படி ஒண்ணு உங்களுக்கு தாராங்கன்னு வைங்களேன், இப்படி ஒண்ணு வந்துட்டான். இதுக்கு எப்படி வரும்? என்னத்துல, பிளஸ்லயா மைனஸ்லயா? மைனஸ்ல. எஸ் எக்ஸாக்ட்லி, மைனஸ்ல. இப்ப இதுல நம்ம ஹீரி பார்த்தோம்டா, நேர் திசையில் அமைக்கிற கோணம் விரிகோணமா காணப்படுது. தீட்டா 90 விட கூட. இப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தீட்டா அதே தீட்டா தான், ஒத்த கோணம்ன்ற வகையில, ஆனா 90 விட கூட. சோ மைனஸ்ல மாறாது. அப்ப எப்படி வரும்? நான் வரைப்ப பிடிக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் பிடிக்கிறோம். மைனஸ் பக்கம் மாறாமக்கு இருக்கு பிளட்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இப்படி வந்தா என்ன வரும்? ஏன்னா 0. எஸ், இது எக்ஸ் அச்சுக்கு இருந்தீங்கன்னா எக்ஸ் அச்சும் அதே மாதிரி தான் வரும். அமைக்கிற கோணம் 0. சோ கோணம் 0ன்னு சொன்னா
படித்திறன் tan தீட்டாவும் 0. சோ இதுக்கு வரைப்பு வந்து வரக்குள்ள இப்படி 0வோடயே வருவார். சரியா? இப்ப நீங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்குள்ள இந்த எக்ஸ் அச்சை தீட்டி விட்டீங்கன்னா சரி, கலர் அடிச்சிட்டீங்கன்னா சரி, இப்படி 0 விளங்குமா உங்களுக்கு? சும்மா வரைப்பு கீறி வச்சா மார்க்ஸ் தர மாட்டாங்க. சரியா? சரி, இப்போ உங்கள் நேரம். இப்போ வரைப்பு விளக்கி தள்ள போறேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்க கீறுங்க. அதை கீறினீங்கன்னா ஓகே. சரியா? தான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒரே பார்வையில சாரேன். கீறி காட்டுங்க, கீறி வைங்க ஒரு ரஃப் ஷீட்ல. நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப சரியா பிள்ளையான்னு பாருங்க. சரியா? நான் இப்படித்தான் தருவேன் உங்களுக்கு. அட்வான்ஸா தான் போவோம். தியரி கிளாஸ் எல்லாமே தடவி தடவி பொருள். சரி பாருங்க. 2 minutes வர. ஓகே. கவனிங்க, கவனிங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒரு கோணத்தை பார்ப்போமே. தீட்டா 1. திரும்ப இப்படி இன்னொரு இடத்துல தீட்டா 2. திரும்ப இன்னும் கொஞ்சம் மேல தீட்டா 3. சரி, இப்ப பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியுது எக்ஸ் அச்சோட நேர் திசையில அமைக்கிற இந்த கோணம் கூட்டிட்டு போகுது இல்லையா? தீட்டா 1 விட தீட்டா 2 கூட, அதை விட தீட்டா 3 கூட. ஸோ நம்ம அந்த ஓர்டரை காட்டலாம். தீட்டா 1 விட தீட்டா 2 கூட, தீட்டா 3 கூட. அதே நேரம் எல்லாமே கூறும் கோணங்கள். அப்ப படித்திறன் எப்படி இருக்கும்? பிளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ்ல இருக்கும். படித்திறன் பிளஸ்ல இருக்கும். கோணம் கூடக்குள்ள படித்திறன் கூடுமா குறையுமா? கூடும். படித்திறன் கூடும். அப்ப பிளஸ் படித்திறன் கூடணும். சரியா? இப்படி வரும். சரியா? பிளஸ்ல பிளஸ் பக்கம் வேக நேரம் வரும். பிளஸ் பக்கம் இதானே, இல்ல கூடுற மாதிரி காட்டினா சரி. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஏன் இப்படி வராதா இப்படி வராதா, அதுவும் கூறுறது தானே. அப்படி வரலாமா? நான் நடுவுல இருக்கிறது தான் பொதுவா நமக்கு இருக்குது. பட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறான் கிட்ட, இப்படி வராதா வளைவா, அதுவும் பிளஸ்ல கூடுது தானே. எத்தனை பேர் ஓம்ன்றீங்க, எத்தனை பேர் இல்லைன்றீங்க, வராதுன்றீங்க? வராது. வராதா? வரும்ன்றாக்கள் கை வைத்துங்க.
வரலாம். அப்ப மிச்சாக்கெல்லாம் வராது. ஏன்னா அப்படித்தானே சொல்ல வாரீங்க. உண்மையா சொல்ல போனா மூன்றும் வரலாம், சரியா? ஆனா நம்ம லேசானதுதான் படிக்கக்குள்ள எல்லாமே வழியா வார கிராஃப்ஸும் இருக்கு. அதுக்கு உதாரணம் எளிமை இயக்கம். அங்க வேக நேர வரைக்கும் இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் சைன் வளைதான், வேக நேர வரைக்கும் சைன் வளைதான், ஆர்ந்துகள் நேர வரைக்கும் சைன் வளைதான். சைனோ கொஸ்டோ எல்லாம் ஒரே ஷேப் தான் வடிவம். ஸோ அப்படி வரலாம். பட் நம்ம இந்த செக்ஷன் படிக்கக்குள்ள நேர்கோடு வரைஞ்சுதான் சிம்பிளுக்காக வேண்டி படிக்கிறேன், சரியா? சரி, இப்ப இத பாருங்க. இதுல கோணத்தை கீறி பாக்குற எப்படி நம்ம இங்க கிட்டத்தட்ட 180 வகை ஆயிட்டுது. இப்ப இவங்க எல்லாருமே என்ன வகையான கோணங்கள்? விரிகோணம். விரிகோணம். ஆகவே படித்திறன் வந்து எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். கூடுதா குறையுதா கோணம்? குறையுது. இந்த 180 பாக பெருசா இது பெருசா? 180. அப்ப கூடிக்கலையா போக இதை விட இது பெருசா வருது, அகண்டு வருது. இதை விட இது நல்லா அகண்டு வருது. சோ மைனஸ்ல வரும். எஸ், அதே நேரம் கோணம் கூடுது. அப்போ படித்திறன் மைனஸ்ல கோணம் கூடுனா படித்திறன் கூடுதல். பாத்தீங்களா? பாருங்க, கோணம் அதிகரித்தா மைனஸ்ல படித்திறன் குறையும், ரைட்? மைனஸ்ல குறையும், சரியா? Any doubts? No doubts, right? வடிவா இருக்கு உங்களுக்கு, நீங்களே சொல்லி பாருங்க. சரி, அடுத்தது சாரி எப்படி ஆக்கணுமா? என்ன மாதிரி தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 3 பெருசு எப்படி கூட்டிட்டு போகுது? குறைஞ்சிட்டு போகுது. எஸ், குறைஞ்சிட்டு போகுது. அதோட கூர்ங்கோணம் தீட்டா லெஸ் தென் 90. சோ கூர்ங்கோணம், ஆகவே படித்திறன் பிளஸ்ல குறையுமா கூடுமா? கோணம் குறைஞ்சா படித்திறன் குறையும். சோ பிளஸ்ல குறையும், ரைட்? அப்ப இதையும் நீங்க பார்க்கணும். இப்போ கூடுது. ஓகே, கோணம் கூட்டிட்டு போகுதா? உங்களுக்கு பார்க்க எந்த கோணம் பெருசா இருக்குதா? கோணம் குறையுது. கோணம் குறையுது, ரைட்? அடுத்த விரிகோணமா இருக்கு தீட்டா greater than 90. சோ விரிகோணம். படித்திறன் மைனஸ்ல வருது. அதே நேரம் குறையுமா கூடுமா? கூடும். எஸ், கூடும். இங்கல
விரிகோணத்துக்கு கோணம் கூடுனா தான் படித்திறன் குறையும், கோணம் குறைஞ்சா படித்திறன் கூடும். ஸோ மைனஸ்ல கூடுற மாதிரி நீங்க பெறணும். சரியா? எப்படி மைனஸ்ல கூடுற இவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு கேள்வியும் வராது. இப்ப இதையும் சேர்த்து வரும், இதையும் சேர்த்து வரும், சேர்த்து வரும். சரியா? ஆனா இந்த 4 சொண்டு உங்களுக்கு எத்தனை சொண்டு படிப்பிச்சிருக்கீங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7, இந்த 7 சொண்டு தான் பிசிக்ஸ்ல இருக்கிற கிராஃபும் படித்திடணும். இதுக்கு மேல ஒரு சொண்டும் இல்லை. நீங்க எப்படித்தான் சுத்தி சுத்தி கீறினாலும் இதுக்குள்ள அடங்கும் அது. சரியா? அப்ப இது அவ்வளோத்தையும் படிச்சீங்கன்றாலே உங்களுக்கு எல்லா கிராஃப் கேள்வியும் செய்யலாம். சரியா? இப்போ படிக்கிறத திட்டவட்டமா படிச்சிடணும், மிச்சம் வைக்கிறல. ஸோ நம்ம எல்லா ஷேப்பும் படிச்சிட்டோம். ஸோ இனிமே இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இனிமே நீங்க பிள்ளையும் எடுக்க இயலாது. சரியா? பிள்ளை எடுத்தா நீங்க உங்களை நீங்களே தான் குத்தம் சொல்லணும். சரியா? இன்னைக்கு வீட்டை போய் நல்லா விளங்கப்படுத்தி இந்த அவ்வளவு ஷேப்பையும் 7 ஷேப்பையும் படிங்க. அதுல இந்த 3ம் ஜுஜுபி, ரைட்? இந்த 4 தான் கொஞ்சம் விளங்கி வச்சிருக்க வேண்டியது. ஸோ அது வடிவா படிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க தான்டா ப்ரோ. சரியா? ஓகே ஓகே குட். வீட்டை போயிட்டு நீங்க இப்ப இந்த ஷேப் எல்லாம் செஞ்சுட்டு வரணும். இந்த ஷேப், இந்த ஷேப். சரி, எனக்கு வரைப்பு கீரை மாச்சில எனக்கு கீரல. இந்த ஷேப், இந்த ஷேப், இந்த எஸ்டி கிராஃபுக்கெல்லாம் விடி கிராஃப் கீறி பழகுங்க. சரியா? ஸ்கிரீன்ஷாட் அடிங்க. வாரேன் சார்ஜ் மில். இதுல பிடிஎஃப் எப்ப கிடைக்கும்? சரியா? செஞ்சுட்டு வந்துருங்க. நான் செஞ்சுட்டு வராட்டினா ஏசுவேன். சரி, இப்போ இந்த இது இருக்குதானே, இது நான் நான் படிப்பிச்சது. இதுல கொஞ்சம் கூட படிப்பிச்சிருக்கேன் நான். இதே விஷயம் தான், பட் இதை உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுறேன்னா பாருங்க. இப்ப நான் படிக்கிற இன்னொரு தியரி தான் சார்பு வேகம். சரியா? இப்படி எழுதுனா வேகம், ஏட வேகம் ஈ சார்பாக, ஈன்னு சொன்னா பூமி. சரியா? ஏர்த். இப்படி எழுதுனா அர்த்தம் பீட வேகம் புவி சார்பாக. இப்படி எழுதுனா பீட வேகம் ஏ சார்பாக. சரியா? அதுக்கு எப்பவுமே இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. BA சமன் BB மைனஸ் BA, புவி சார்பா பீட வேகம் மைனஸ் ஈட வேகம். அதான் சமன்பாடு. சரியா? திசையை போட்டு எழுதுற ரெண்டும் ஒரே திசையில இருந்தா நம்ம லேசா கழிச்சு விட்டுறேன். இந்த திசையில 2ன்னு சொல்லி ஆன்சர் வரும். வேற வேற திசையில இருந்தா நீங்க கழிச்சு கூட்டையலாம். திசையை மாத்தி ஒரே திசைக்கு எடுத்து அந்த திசையை மாத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க குறிய மாத்தணும். பிளஸ் மைனஸா, மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும். சரியா? அந்த கேள்வி வரக்கூடாது சொல்லித்தாருன்னா. ஓகே. அடுத்து எரியம். வீட்டை போய் எரியம் படத்தை கீறி அதுல வர இந்த எல்லா ஷார்ட்கட் ஈக்குவேஷனையும் நிறுவுங்க. சரியா? நிறுவி படிங்க. பெரிய கேள்வி எல்லாம் செஞ்சிருவீங்க. ஓகே, நானும் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுவேன். சாய்தளம் வழி இயக்கம் அது லேசி தானே. ஓகே, சரி. ஓகே, இப்போ நான் ஒரு சில கூற்றுக்கள் தரப்போறேன். அந்த கூற்றுக்கள் நீங்க சரியா விளையாடு சொல்லுங்க. கூற்று கேள்வியெல்லாம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேடி விளங்கிட்டு அர்த்தம். அதான் கூற்று கேள்விக்காரர். என்ன செய்வீங்க நீங்க? விளங்கிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு உண்மையாவே விளங்கல. எஸ்டிக்ரா
ரெண்டு பொருட்கள் எக்ஸ் ஒய் ஆகியவற்றுக்கு இது டி. ஓகே, எந்தெந்த கூற்று சரின்னு போடணுமா? ஏ கூற்று எக்ஸின் வேகம் y-ஐ விட பெரியது. பி கூற்று பயண இறுதியில் இது ரெண்டும் ஒரே டைம். பயண இறுதியில் எக்ஸ் அண்ட் ஒய் சந்திக்கின்றன. அடுத்தது இரண்டும் ஒரே திசையில் இயங்குகின்றன. சரி, என்னென்ன கூற்றுக்கள் சரிப்பில்லைன்னு சொல்லி போடுங்க. சரியா? ஓகே, பாப்போம் உங்களோட ஆன்சர்ஸ். ஏன் சரி, பரவாயில்லையே. ஓகே, சோ இப்ப பாருங்க, எக்ஸ் பை பயண எக்ஸ் வேகம் எக்ஸுக்கு கூடையாம். சோ வேகத்தை இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் எப்படி பாக்குறாங்க? படித்திறனை வச்சு. சோ படித்திறனை கோணத்தை வச்சு பாக்குற. இந்த கோணம் பெருசா, இந்த கோணம் பெருசான்னு பார்த்தா எக்ஸ் அமைக்கிற கோணம் தான் பெருசு. ஸோ எக்ஸ் வந்து நேர் எக்ஸ் திசையில எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் பெருசுனதால வேகம் எக்ஸுக்கு தான் y-ஐ விட பெருசா இருக்க போகுது. சரியா? சரி. அடுத்தது பி, பயண இறுதியில் எக்ஸ் ஒய் சந்திக்கின்றன சொல்றாங்க. சந்திக்கிறதுக்கு என்ன வேணும்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வரணும். பரப்பு வேணும், ரெண்டு பேரையும் பரப்பு சமனாய்க்கணும். கிராஃப்ல அடி எஸ்டி கிராஃப்ல எஸ்டி கிராஃப்ல பரப்புக்கு எந்த அர்த்தமும் இல்ல. விடி கிராஃப்ல பரப்புக்கு தான் இடப்பெயர்ச்சி அர்த்தம். சரியா? எஸ்டி கிராஃப்ல சந்திக்கிறது எப்படி பாக்குற? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா சந்திப்பாங்க. ஒரே இடப்பெயர்ச்சி எங்க வருதுன்னு பாக்கணும். சோ எங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே இடப்பெயர்ச்சி வருது? டி நோட்ல. வெரி குட், டி நோட்ல. சோ டி நோட்ல தான் எக்ஸ் ஒய் சந்திக்குது. பயண இறுதியில எக்ஸ் ஒய் வேற வேற இடத்துல இருக்கு. வேற வேற இடத்துல இருந்தா அதுக்கு பேர் சந்திப்பு இல்லை. சரியா? சந்திப்புன்னு சொன்னா ஒரே இடத்துக்கு வரணும் ரெண்டு பேரும். சோ சந்திக்கின்றனன்றது பிழை. டி நோட்டில் ரெண்டும் சந்திக்கின்றன சொன்னா சரி, அல்லது பயணத்தின் போது ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்கின்றன சொன்னாலும் சரி, ஒரு இடத்துல சந்திக்குது. சரியா? இரு தடவைகள் சந்திக்கின்றன, அதெல்லாம் பிழை. அடுத்தது இரண்டும் ஒரே திசையில் இயங்குகின்றன. அதுக்கு நம்ம வேகத்தின திசையை பார்க்கணும். படித்திறன், அதாவது படித்திறன் பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்குமே பிளஸ் தான். ரெண்டுமே வேகம் இவருக்கு பெருசு எக்ஸுக்கு, பட் ஸ்டில் ரெண்டு பேரையுமே ஒரே திசையில தான் வரும். ரெண்டு பேருக்குமே பிளஸ் திசையில தான் வரும். சோ அது சரி. சரியா? ஓகே. உங்கள் சிந்தனையை தூண்டும் விதமாக இன்னொரு கேள்வி. இது பார்ப்போம் நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க. இது டி கிராஃப். இது T1, T2, T3, T4.
நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கேள்வி. இது கேள்வி எம்சிக்யூ இல்ல. இடப்பெயர்ச்சியின் இடப்பெயர்ச்சியின் திசை புறமாற்றப்படும். புறமாற்றா எதிர் திசையாக புறமாற்றப்படும் நேரங்கள். அடுத்தது வேகத்தின் திசை. வேகத்தின் திசை புறமாற்றப்படும் நேரங்கள். அதாவது நேரம்டா கணங்கள். சரியா? அடுத்தது ஆர்முடுகளின் திசை. திசை புறமாற்றப்படும் நேரங்கள். கண்டுபிடிச்சு சொல்ல லாபம். இது விளங்கிட்டுனா நீங்க பிஸ்தாண்டே ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வரைவு இருப்பாருங்க. எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாதீங்க. நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணா நான் அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க பப்ளிக்கா போடுங்க. எப்படி நான் திறந்து பார்க்கல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் விலங்கு தான். சோ எப்படி பார்த்தாலும் உங்களோட ஆன்சர் எல்லாருக்கும் விலங்கு தான் போஸ். முதலாவது இதுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்ன சாரி வேக நேர வரைவு மாத்தி பார்ப்போம். புது பக்கத்துல மாத்துவோம். வடிவா நேர் பிடிச்சி செய்வோமா? சரியா? பாருங்க, ஆர்முடுகள் நேர வரைவு பெருசா ஒண்ணும் இல்ல. வேக நேர வரைவு படிச்சோம்னா ஆர்முல் நேர வரைவு. சரியா? இப்ப பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும்
ரைட். இந்த காலப்பகுதியில படித்திறன் பிளஸ்ஸா மைனஸா கூடுதா குறையுதா அவ்வளவுதான் நீங்க சொல்லணும். இப்ப என்ன இது அமைக்கிற கோணம் ஒரு தானே பிள்ளைகளா? ஓ சார். ஒரு குறையுதா கூடுதா? குறையுது. குறைஞ்சி இங்க தட்டையா வருதுன்னா என்ன அர்த்தம்? பூஜ்ஜியமாகுது ஜீரோ. அர்த்தம். எஸ். சோ பிளஸ்ல கூறுகோணம் பிளஸ்ல குறைஞ்சி 0 ஆகும். திரும்ப இங்க வர கோணம் என்ன? மைனஸ்ல கூட. எஸ். விரிகோணம் குறையுது பெருமானத்துல. இப்ப விரிகோணம் குறைஞ்சா படித்திறன் மைனஸ்ல கூடும். விரிகோணம் குறைஞ்சா மைனஸ்ல கூடும். சோ மைனஸ்ல கூடி அந்த T2ல தான் உச்ச பெருமானத்தை அது அடையுது. திரும்ப இது என்ன விரிகோணம்? விரிகோணம் இன்னும் கூடுதுன்னா கூடுது. கூடி இங்க பிளட்டா வருதுன்னா 180க்கு வருதுன்னு அர்த்தம். சோ விரிகோணம் கூடுனா மைனஸ்ல குறையுதுன்ற அர்த்தம் வேகம். திரும்ப அங்கால இது கிளாஸ்ல கூடுற ஷேப். இந்த ஷேப் உங்களுக்கு தெரியும், கிளாஸ்ல கூடுற ஷேப். ரைட். ஷேப்பை நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலும் ஓகே. நீங்க படிச்சு அந்த அந்த சாராம்சத்தை ஞாபகம் வச்சிருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு தரமும் அந்த விளக்கத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க மாட்டீங்க. அதான் அந்த பிராக்டிஸ் முக்கியத்துவம். ஒருக்கா சொல்லி பார்ப்பீங்க, 2ஆம் தரம் யோசிப்பீங்க, ஒருக்கா பார்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த வடிவத்துக்கு இசாண்டே விளங்கிடும். ரைட். ஓகே. இப்ப இதுல படித்திறனை இதுக்கு வர நீங்க நினைச்சிருக்கீங்களே 6 மணி நேரம் வரைக்கும். T1 T0 இருந்து T2 வரைக்கும் அப்படியோ ஒரே படித்திறன் தான் இருக்கேன். நேர்கோட்டுக்கு படித்திறன் மாறாது. என்ன மைனஸா பிளஸா சொல்லுங்க? மைனஸ்ல மாறா படித்திறனா? வெரி குட். மைனஸ்ல மாறாம இருக்கும். திரும்ப பிளஸ்ல மாறாம. வெரி குட் வெரி குட். நடுவுல சும்மா ஒரு கோடை போடுறான், வரைப்பு தொடர்ச்சியா வரணுன்றதுக்காக வேண்டி. சோ இப்போ இடப்பெயர்ச்சி திசை எங்கெங்க மாறுதுன்னு கேட்டா, இடப்பெயர்ச்சி எங்கெங்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகுது, அப்படி மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகுது, அதுக்கு பேர் தான் புறம் மாறுது. இடப்பெயர்ச்சி திசை எங்க புறம் மாறுது? இங்க மட்டும், அங்க மட்டும் தான். வேற ஒரு இடத்துலயும் அது பிளஸ்ல இருந்து மைனஸுக்கோ மைனஸ்ல இருந்து பிளஸுக்கோ போகல. இங்க நிப்பாட்டுப்பட்டுத்தானே. அதால அங்கால போகுது நம்ம சொல்லி இயலாது. வேகத்தின் திசை எங்க மாறுது? T1 T3. எஸ் வெரி குட். T1 T3ல இப்ப T1ல பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகுது, T3ல மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வருது. அப்ப அது இங்க ஆர்முடுகள் எங்க மாறுது? T2. எஸ் ஓகே. உங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப எப்படி சுத்தி சுத்தி அவங்க அடிச்சு விட்டாலும் நீங்க அதுக்கு ஆன்சர் அடிச்சிருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சரியா? பாஸ்ட் பேப்பர் அனுப்பி செஞ்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. சரியா? ஓகே. எனி டவுட்ஸ்? ஏழுனா ஜேகே சார் மெக்கானிக்ஸ் பார்த்து வாங்கலாம். எனக்கு யாராவது வாலண்டியர்ஸ் 2019க்கு பிறகு வந்த கேள்வியில போட்டோ பிடிச்சு அனுப்புங்க. ஹெல்ப்பா இருக்கு. என் நம்பர் நோட் பண்ணுங்க. 077536410 வாட்ஸ்அப். சரியா? நீங்க டவுட் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சரி. நான் முடிக்குமா? சார் கிளாஸ் மிஸ் ஆன ரெக்கார்டிங் தருவாங்களா?
கிளாஸ் மிஸ் ஆன ரெக்கார்டிங் தருவாங்க. இந்த ரெக்கார்ட் பண்றேன், அது யூடியூபுக்கு அப்லோட் பண்ணி போட்டு அந்த ரெக்கார்டிங் தரப்படும். சரியா? ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக். தேங்க்யூ.